தங்கியிருக்காங்க ஒரு ரூமில் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியாகுதுன்னு சொன்னால் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய விலாசம் அவங்களுடைய அட்ரஸ் தானே என்னென்னு பார்த்தா 0000 எங்களுக்கு யாருன்னு தெரியல. நாங்கள் போகிற ஆளுக்கு நாங்கள் என்ன அடிக்கடி சொல்கிறோம்னு சொன்னால் தேர்தல் கமிஷனுக்கே, அதாவது 24 மணி நேரமும் 365 நாளும் 24 மணி நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒவ்வொரு 365 நாளும் இயங்கக்கூடிய ஒரு அலுவலகம் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதி ஹெட்குவார்ட்டரில் அது இருக்கணும். இது யாருக்கெல்லாம் உதவுன்னு கேட்டால் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு கூட உதவும். அவர் தன்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை எடுத்துட்டு போனாரா, வீடு மாறி இருப்பார், இடம் மாறி இருப்பார், ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரில் வந்திருப்பார். இப்போ நான் மாறி இருப்பேன், அதை எளிமைப்படுத்த வேண்டாமா? என்னுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, நான் இந்த இடத்துல உறுதி செய்யறதுக்கு ஏன் இரட்டை வாக்கு இருக்கு ஒரு ஆளுக்கு? அதே சரி பண்ணணுமா இல்லையா? 100% வாக்காளர் அடையாள அட்டையை சரி பண்ணிட்டீங்களா? தரவுகளை நீங்கள் ஆதார் தரவுகளை நீங்கள் அந்த நிறுவனத்திலிருந்து வாங்கிட்டீங்களா? எதுவுமே செய்யாமல் நீங்கள் எந்த வேலையுமே பார்க்கல. நீங்கள் சொல்றீங்க 15 வருஷமா என்ன பண்ணீங்க? காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? ராகுல் இல்லை, நீங்கள் அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ நான் அதாவது ஒவ்வொரு கட்டமாக இந்தியாவுடைய வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு எலெக்ஷன் இல்லை, 2 எலெக்ஷன் இல்லை, 3 எலெக்ஷன் சந்திச்சிருக்கீங்க. 3 எலெக்ஷன்ல தெரியாததா இப்போ தெரியுது. உண்மை. இப்போ நாங்கள் எல்லாருமே நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இது நாங்கள் சந்தித்தோம். இந்த சந்திச்ச எலெக்ஷன்ல எல்லாம் இவங்க வெற்றி பெற்ற சமாச்சாரத்தில் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அப்போ எங்களுடைய பார்வை பூராமே எதில் இருந்துச்சுன்னு கேட்டால், என்னடா நம்ம கொடுத்த இம்ப்ளிமெண்ட் பண்ண, நம்ம காங்கிரஸ் கட்சி மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வாக்காளர் மிஷின் தான், அந்த விவிபேட் தான், அந்த ஓட்டு மிஷின் தான், அந்த போலிங் மிஷின் தான் எல்லாம் இருக்குது. அதில் ஏதாவது சிக்கல் பண்ணியிருப்பாங்களா? இப்போ நான் கூட போய் நான் அந்த வாக்காளர் மிஷின் ஆய்வு செய்ய போகும்போது நான் போவேன், சாதாரண அந்த பேட்டரியை கழட்டுங்க, நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் போலிங் முடிச்சதுக்கப்புறம் பேட்டரியை கழட்டி வைங்காம, இல்லை பேட்டரியை கழட்டுறதுனால எந்த பிரச்சனை ஏற்பட போகும் சார், அந்த பேட்டரிக்கு சுவிட்ச் வச்சதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் போகுதுன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி உள்ளுக்குள்ள போயிடுவோம். இன்றைக்கி சேட்டலைட் அனுப்புகிறோம், சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய சமாச்சாரத்தை இங்கேருந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண முடியுது. இதில் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, தப்பு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நம்ம வச்சோம்னா அது எந்த பக்கம் திரும்பும்னு சொன்னால் எங்கள் பக்கத்து திரும்பிடுவோம்னு நாங்கள் பயந்துட்டே எல்லாருமே இருந்தோம். உண்மைதான், எல்லா அரசியல் வச்சு தான் பயந்துச்சு. நாங்கள் மட்டும் இல்லை சரிதானே, நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்கன்னு கேட்பாங்களா? அடுத்தாப்புல கேட்பாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே பேசணும். ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது, இதெல்லாம் தாண்டி அதில் இருக்க எங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாண்டி என்ன இப்படி ஒரு விஷயத்தை பண்றாங்க. எப்படி வாக்குகளையே திருடுறாங்க, சாமானிய மக்களுடைய வாக்குகளை திருடுறாங்க, ஒரு பல்க் ஆஃப் ஓட்டுகளை கொண்டு போடுறாங்க. திடீர்னு சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே திடீர்னு முடிய போகிற நேரத்தில் அந்த 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் பெரிய பர்சன்டேஜ் ஏறுது. இதெல்லாம் எப்படி ஏறுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. நம்முடைய இவர் இருக்கார்ல, அப்துல் கலாமுடைய பிஏவா இருந்தார்ல பொன்ராஜ், அவர் ஒரு சந்தேகத்தை இப்போ இன்னைக்கு போன வாரத்தில் ஒரு சந்தேகத்தை சொல்லியிருக்காரு. அது கூட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட வேண்டிய சமாச்சாரம். சிம்பிள் லோடிங்